நம்ம விஜய் மாஸ் என்ட்ரி குடுத்து, கடைசில இங்க என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அந்த தாலி எப்படி காணாம போச்சு? அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இப்ப என்ன சொல்றாங்க. ஒரு பக்கம் ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரி வந்துட்டு இங்க பேசக்கூடாத பேச்சு எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான், நம்ம மல்லி வந்துட்டு செம்ம கோவத்தோட இந்த ராஜேஸ்வரிய வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. விஜய் இருக்காருன்னு கூட பார்க்காம, ராஜேஸ்வரியோட முகத்தரிய கிழிச்சு எறியுறாங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரிய அடிச்சு, இதுக்கு மேல வந்து இப்ப ஏதாச்சும் விஷயத்துல சம்மந்தப்பட்டீங்க, ஏதாச்சும் தலையிட்டீங்க அப்படின்னா, உங்கள கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி என்னமோ நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ பெரிய வேலையும் நீங்களே செஞ்சுட்டு, கடைசில என் அண்ணன பத்தி, அண்ணிய பத்தி, என் பெரியம்மாவ பத்தி எல்லார பத்தியும் தப்பாவா பேசுறீங்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி அப்படியே உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தான் நம்ம மல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விஜயாலயே வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிய கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு செம்ம கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த மாரி வந்து அதாவது அவரு மாஸ் என்ட்ரி குடுக்குறது எல்லாமே ஓகே தான். ஆனா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு இந்த உண்மை எல்லாமே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவரு வீட்ல இருக்கும்போதே பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. இந்த ரஞ்சிதாவோ, ராஜேஸ்வரியோ போட்ட பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் விடாம அவருக்கு தெரிய வந்திருக்கு. பட் இருந்தாலும் எதுக்காக அவரு ஆஃபீஸ் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா, இங்க அந்த ஒரு விஷயம் எல்லாமே நார்மலா தெரிய வரல. நம்ம வெண்பா செஞ்ச ஒரு சூப்பரான வேலையால தான் தெரிய வந்துச்சு. அதுவும் அதாவது ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, போனதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாலி சரடு அது இதுன்னு சொல்லிட்டு இவங்கலாம் ஆட்டைய போட்டு வச்சிருக்க விஷயம் தெரிஞ்சு, நம்ம விஜய் இருந்துட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்திருக்காரு. அத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பிய கொல்றதுக்காகவே வந்திருக்கா, அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லிய கேவலமா பேசியிருந்தாங்க. ஏன்னா இந்த தாலி பெருக்கு ஃபங்ஷன் எதுக்காக, என்ன ஏது அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அத வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதனால தான் மல்லி இருந்துட்டு செம்ம கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரிய தாக்குறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.